ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தாங்க வெறு. நாம இந்த உள்ள பார்க்க போறது சமீபத்தில ஜியோ சினிமால ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான் லாக்கர் பி எ சர்ச் ஃபார் ட்ரூத். இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இது ஒரு உண்மை சம்பவத்த மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ்ங்க. டோட்டலா ஒரு 5 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட கதைக்களத்த பொறுத்தளவுக்கு 1988ல வந்து ஸ்காட்லாந்து டவுன்ல வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்கு. அந்த விபத்த சுத்தி தான் இந்த கதை நகருது. இந்த சம்பவத்துல இறந்து போனவங்க மட்டுமே 250 பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இதுல 14 பேர் வந்து இந்த பிளேட் கிராஷ் ஆகும்போது அதோட உதிரி பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ விழுந்து அதனால அடிபட்டு இறந்து போனாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் சேர்த்து 270 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாங்க. இந்த ஃப்ளைட்ல பயணிச்ச ஒரு பயணி தான் வந்து ஃப்ளோரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணோட அப்பா ஜிம்முங்கிறவரு தன்னோட பொண்ணுக்கு இப்படி நடந்ததுக்காக ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு விசாரணையை இவரே எடுத்து நடத்தியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிறது முதல்ல வந்து இன்டெலிஜென்ட் மூலமா வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ஒரு ரிப்போர்ட்டை இவங்க அலட்சியமா எடுத்துக்கிட்டு இந்த பயணிகள் எல்லாமே பயணிக்க வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. மேலும் இந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டியை தாண்டி எப்படி ஃப்ளைட்டுக்குள்ள பாம் வந்துச்சு இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வெப் சீரிஸா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸை ரொம்ப ஸ்கிரிப்டியா ரொம்ப லைவா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு தெரியாது. ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த ரியல் ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்து தோணுச்சு இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்கன்னு. அதுல படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகக்கூடிய அந்த போர்ஷனை செமையா வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த உதிரி பாகங்கள்லாம் வந்து கீழே விழுறது அதனால அடிபட்டு சாகிறது இதெல்லாம் செமையா காமிச்சதுனால தான் அதுலேயே தெரியும் எப்படிடா ஃப்ளைட் வந்து வெடிச்சுதா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கே வந்து ஒரு மிஸ்ட்ரியா தான் காமிச்சிருப்பாங்க அதுல. தென் இப்படிப்பட்ட ஒரு விபத்தை வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க அதில் சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுமே இதில் காமிச்சிருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சீரியஸோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஸ்க்ரீன் பிளேல போகுது. கொஞ்சம் பொறுமையா போறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரலாம். ஆனா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நல்ல சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பா முடியும்போது கிடைக்கும். சீரிஸோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு வொர்த் டூ வாட்சபிளான வெப் சீரிஸ் தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ்க்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.